ஸோ நாம் இப்போ 11 எம்சிக்கு பார்க்க வேண்டும். ஸோ 11 எம்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு கிடையான கூரை ஒன்று வந்திருக்கான். ஸோ கிடையா கூரை ஒன்றில் இங்கால ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது, அங்கால ஒரு எப்பவும் ஒரு இலை ஒன்றால் ஒரு பொருள் இணைச்சப்பட்டு இருக்குது, இன்னொரு சைடில் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது. அப்போ இலை ஒன்றால் இந்த 2 கிலோகிராம் பொருளை தாங்குது. ஸோ படத்தில் உங்களுக்கு கிளியராக அந்த 2 கிலோகிராம் தந்திருக்கான். இங்கால சைடில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று நினைச்சு வச்சுருக்கான். ஸோ ஓகே ஃபைன். இப்போ இது இந்த இடத்துல சரியாக 30 பாகை அமைச்சுது. இங்கால ஸ்ப்ரிங் 30 பாகை அமைச்சுது. ரைட். இப்போ கிடையான சுருள் வில்லு லேசாக 2 கிலோகிராமுடைய பொருளும் தோதை உருவில் காட்டவே தொங்கிடப்பட்டுள்ளது. சமநிலை சுருளை வில்லும் இலையும் உருவில் காட்டியவாறு 30 பாகை கோணத்தை அமைக்கிறது. இலை திடீரென வெட்டப்பட்டால் அக்கணத்தில் திணியோட ஆர்முகள் 20 ஆர்முகள் சார்பாக காண்பது. ஓகே, இலை வெட்டப்பட்டால் திணியோட ஆர்முடுகள் என்ன? இதுதான் இந்த இடத்துல கேள்வி. இலையை நாங்கள் வெட்டி விட்டோம்னு சொன்னா திணிவு என்ன ஆர்முடுகளோட இயங்கும்? அதை புயிருப்பு ஆர்முடுகள் சார்பாக காட்டுமா? ஐ மீன் ஜீட சார்பில் கேட்காது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பண்ணணும், இந்த பொருள் சமநிலையில் இருக்குது. அப்போ சமநிலையில் இருக்குதா இருந்துன்னு சொன்னா இதை தொழிற்பட விசைகளை ஃபஸ்ட்டுக்கு பொருளோட கிளியராக குறித்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த பொருளை மட்டும் தனியாக எடுத்தால் இந்த இலையால் இந்த சைடில் ஒரு இழு விசை ஒன்று வரும். அதாவது டி டேஷ்னு சொல்லி எடுக்கேன். இங்கால சைடில் இங்கால ஒரு இழு விசை ஒன்று வரும், டி டபுள் டேஷ்னு எடுக்கேன். இந்த பொருளோட நிறை 2 கிலோகிராம் இன்னும் தாக்கப்பட போகுது. இப்போ இந்த பொருள் உண்மையான 3 விசைகளோட தாக்கத்தின் சமநிலையில் இருக்குது. இது 30 டெஃபினெட்லி இது 120 பாகை இருக்க போகுது. ஏன்னா முக்கோணமே. அதே நேரம் இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, செங்கோணமே 90, இது 30 பாகை, இந்த இடமும் 120 பாகை இருக்க போகுது. இங்காலையும் பார்த்தா 120 பாகை இருக்க போகுது. அப்போ 120 3 விசைகளின் தாக்கத்தின் கீழ் இந்த பொருள் சமநிலை. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, பொதுவாக ஒரு பொருள் ஒன்றில் 3 சமனான விசை தாக்கி ஒரு பொருள் ஒன்றில் 3 சமனான விசை தாக்கி அந்த பொருள் சமநிலையில் இருந்தால் ஒவ்வொரு விசைக்கும் இடைப்பட்ட கோணம் 120 பாகை இருக்கும். 360 என்னன்னு சொல்லி நோட்டோட படிச்சிருப்பீங்க. ஒரு பொருள் சமனான எண்ணிக்கையான விசைகள் தாக்கி சமநிலை இருக்குன்னு சொன்னால் 320 கீழே இங்கே 3 விசைன்னா 120 பாகைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல 120 பாகை தாக்கி சமநிலை இருக்குன்னு சொன்னால் இந்த 3 விசையும் சமனாக இருக்கணும். அப்போ எனக்கு செல்லையில் இந்த சமநிலை நிபந்தனை டி டேஷ் டி டபுள் டேஷ் எந்த சமன்னு சொன்னால் 20 நியூட்டன். ஸோ இந்த 2 கிலோகிராம், ஸோ அது 20 நியூட்டன் சொல்லி வாங்கி கொடுத்த போகுது. ஸோ நான் இப்போ என்ன திரும்ப செய்ய, இந்த 2 தர 10ன்றது 2Gன்னு சொல்லி குறிச்சு அப்போ புயிர்ப்பு ஆர்வல் சார்பாக விட வரப்போகுது. ஸோ அதாவது 2G. அப்போ ஜின்னு சொல்லி இங்கே 20 ஆரம்பம். இப்போ உங்களுக்கு தெரியும், சமநிலையில் இருக்க ஒரு பொருளில் ஒரு விசையை நாங்கள் நீக்கினோம் அப்படி சொன்னா அந்த விசையில் பருமன் சமனா திசையில் எதிராக விலையில் விசை அமையும். நான் இப்போ இந்த இழுவையை வெட்டிவிட்டா டி டேஸ் இல்லாமல் போக போகுது. அப்போ டி டேஸ் இல்லாமல் போனேன்னு சொன்னால் இப்போ இந்த பொருள் என்னன்னு சொன்னால் அந்த பருமன் சமனா திசையில் எதிரா இங்கால இது விலையில் விசை அமைப்பு. அப்போ டி டேஸ் என்ன சமனா 2G, ஜீண்டா 20 ஆரம்பிடுவில்லைங்க, இதுக்கு சமன். அப்போ நான் இப்போ இந்த திசையில் எஃப் சமனமே யூஸ் பண்ணினா எனக்கு தெரியும் விலையில் விசை 2G, எம் 2 × A. அப்போ ஆர்முல் எதாவது இருக்க போகுது, G இருக்க போகுது. அப்போ புயிர்ப்பு ஆர்முடுகளில் இந்த டிரெக்ஷனில் என்ன செய்ய போகுது, விலையில் விசை அமைஞ்சு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது. ஸோ தட்ஸ் ஆல். ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியோட கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு ஆன்சர் 3rd பொருத்தமானதாக இருக்கும். ஸோ சிம்பிளிஸ்ட் ஒன்றான ஒரு கேள்வி உண்டு. ஓகே ஃபைன். இப்போ 12க்கு வரேன். 12 நீங்கள் பாருங்கள், ஒரு சாய்தளம் ஒன்று தந்திருக்கான். ஓகே ஃபைன், சாய்தளம் ஒன்று தந்திருக்கான். இப்போ சாய்தளத்தில் உச்சியில் இருந்து ஒரு பொருள் ஒன்று
ஏன்னு சொல்ல ஒரு பொருள் ஒன்று காட்டியிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஏன்னு சொல்ல ஒரு பொருளை காட்டியிருக்கான். அது சொல்லுவான் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட சக்தி 100 ஜூலாம். ஒப்பமா சாத்து உச்சிருந்து ஏயிலிருந்து சீரான ஆர்முடன் கீழ் நோக்கி இயங்குகிறது. குற்று பியில் உள்ள போகுது. அப்போ பீண்ட எக்ஸ் தூரம் நகர்ந்த போகிறோம் இந்த டைமில். இந்த நேரம் கூட்டின தூரம் சொல்லி கேட்டால் எக்ஸ் தூரம் நகர்ந்த பார்ப்பேன். இந்த இடத்துல இருக்கச்செல்லாம் அதில் உள்ள மொத்த சக்தி ஏகப்பட்ட சக்தி 100 ஜூல். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தோடனையும் அது ஏகப்பாடு சக்தி 150 ஜூல். அப்போ ஏகப்பாடு சக்தியில் அதிகரிப்புன்னு வந்திருக்கு 150 ஜூல். ஓகே, இப்போ சிக்கு வந்தா இந்த கீழுக்கு வந்தா இப்போ இது இந்த இடத்துல 2x. ஃபைன், இதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா சியை அடையும் போது ஏகப்பாடு சக்தி என்ன, இதுதான் கேள்வி. ஸோ இதெல்லாம் உண்மையில எப்படின்னா நார்மலான ஒரு கேள்வியாக காட்டியிருக்கான். ஒரு பிள்ளை யோசிச்சாலும் இந்த இடத்துல இப்போ சீரியஸாக கொஞ்சம் இந்த இடத்துல நல்லா பாருங்க. இந்த இடத்துல இது எக்ஸா கடந்துன்னு சொன்னா இது ஹெச். அப்போ இதில் ஏற்பட்ட அடுத்த சக்தி அது இருக்கு. இப்போ நம்ம சீரான ஆர்முலனோட நம்ம போதும், சரியா? அப்போ இந்த இடத்துல கீழ் நோக்கி இயங்குது. சீரான ஆர்முடுகளுடன் கீழ் நோக்கி இயங்குகிறது. அப்போ சீரான ஆர்முடுகளுடன் ஒப்பமான சாய்தளம், உராய் விஷயம் இல்லை. அப்போ அழுத்த சக்தி அதிகரிப்பு இயக்கப்பட்ட சக்தி, அழுத்த சக்தி இழப்பு இயக்கப்பட்ட சக்தி அதிகரிப்பு சமன். இது எச்சா கிடந்தா இங்கேருந்து இங்கனைக்கு வர இடம் உயரம் 2h இருக்க போகுது. அப்போ ஹெச்சுக்கு 50 ஜூல் கூடி இருக்குன்னு சொன்னா 2hக்கு 100 ஜூல் கூட இருக்கணும். அப்போ இதை விட இன்னும் 100 ஜூல் கூட இருக்கணும். அப்போ ஃபைனல் எத்தனை வரப்போகுது? 150 ஜூல், சாரி 250 ஜூல். ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு. அப்போ இங்கே ஒப்பமான தரம் சொல்லி தந்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. இதே கரடான இருந்தால் உருவாக்குற ஒரு வேலை ஒன்று நடக்கும். ஸோ அந்த வேலையை நாம் கன்சிடர் பண்ண வேண்டி வரும். ஸோ தட்ஸ் ஆல். மற்றபடி இது ஒரு ஹார்டான ஒரு கேள்வி ஒன்று இல்லை, ஸ்மூத் சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கான். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் கிளியராக விளங்கி இருக்கும். சம்டைம் நீங்கள் பை மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். அந்த ஐடியாஸை கிளியராக கேட்சப் பண்ணிக்கோங்க. பேப்பர் அப்படி ஸ்மூத்தாக ஈஸியான மெத்தடில் இருக்குது. ஓகே, இப்போ 13ஆம் கேள்விக்கு வாங்க. அப்போ இந்த இடத்துல அவன் கிளியராக மென்ஷன் பண்ணுவான் வழித்தடை உள்ள ஒரு இடம். வழித்தடை இங்கே புறக்கணிச்ச இல்லை, வழித்தடையை கன்சிடர் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்கான். வழித்தடை உள்ள ஒரு இடத்துல என்ன செய்யணும்னா மேல் நோக்கி துணிக்கு கொண்டு எறியப்படுது. ஒரு துணிக்கு ஒன்று நீங்கள் மேல் நோக்கி எறியங்க பின்வரும் கூட்டுக்களை கருது. ஸோ இது அப்படியே பாஸ் பேப்பர் காலியோட காப்பி பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. துணிக்கை கையை விட்டு மேல் நோக்கி செல்லும் போது உள்ள கதையிலும் பார்க்க, கையை திருப்படையும் போது உள்ள கதை சிறிதாகும். சரிதானே? துணிக்கு நாங்கள் மேலே எரிஞ்சோம் சொன்னா அது மேலே போய் வழித்தடைக்கிறதா இயக்க சக்தி, அதாவது வேலை ஒன்று செய்யும். கீழே வரைச்சலமும் அதே வழித்தடைக்கிறதா ஒரு வேலை ஒன்று செய்யும். அப்போ அது இயக்கப்பட்ட சக்தி இழப்பொண்டு ஏற்படும் வழித்தடைக்கிறதா. அது மேலே போச்சலும் போகிற வேகமும் கீழே உள்ள வர வேகமும் ஒன்று இல்லை. அது சக்தி இழப்பு நடக்கத்தால் இயக்கப்பட்ட சக்தி குறையும். ஸோ வேகம் என்ன செஞ்சுருக்குங்க? குறைஞ்சிருக்கும். அப்போ ஏ கூட்டு சரி. அப்போ பி கூட்டை அப்சர்வ் பண்ணுங்க. துணிக்கை மேலோக்கி செல்ல எடுத்த நேரம் துணிக்கை திரும்பி கையெடுக்க எடுத்த நேரத்திலும் சிறிதாகும். மேலே போகிற டைம் ஒன்று எடுத்திருக்கும், கீழே வர ஒரு டைம் ஒன்று இருக்கும். மேலே போக நான் ஒரு ஹைட் ஒன்று அடைய போதானே. அப்போ நான் ஹெச்ன்னு எடுக்கேன். மேலே போக எடுத்த நேரம் T1, கீழே வர எடுத்த நேரம் T2. நாம் இதில் செல்வோம். இதில் தொழிற்பட வழித்தடை ஒரு மாறிலின்னு சொல்லி, இந்த ஒப்ஜெக்டில் தொழிற்பட ஒரு வழித்தடை ஒரு மாறிலி பெருமாறும். அப்போ நான் இப்போ மேலே போகிற சந்தர்ப்பத்தை பார்த்தா, இந்த பந்து மேல் நோக்கி எங்கள் சந்தர்ப்பத்தை பார்த்தா இதில் நிற கீழே தான் ஆக்கும். பட் இதில் இயக்கம் மேல் நோக்கி இருக்கத்தால தடவிசையும் இயக்கத்துக்கு எதிராக இந்த திசையில் தாக்க போகுது. அப்போ இதில் அமர்முடுகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, கீழ் நோக்கி F = ma நாம் பிரயோகிச்ச அமர்முடுகளை பார்த்தா mg - F = ma. அப்போ இங்கே ஏண்டு செல்கிறது mg - F/m. சரிதானே? அப்போ நாங்கள் இதை A1 எடுப்போம். அப்போ இது A1 இருக்க போகுது. இப்போ நான் இந்த டைமுக்கும்
மேல் நோக்கி SM + half AT ஸ்கொயரை போட்டோன்னு சொன்னால் சரியா, அதோட ஓகே ஃபைன். நாங்கள் V7U + ATயை போட்டோன்னு சொன்னாலும் ஓகே. அதிகரிப்புள்ள வேகம் பூஜ்ஜியம். V7U + ATயை போடுவோம், நல்லா லேசாக இருக்கும், பூஜ்ஜியமாக போகுது. ஸோ U1 + A1 T1. அப்போ இந்த T1 சில எதுக்கு சமன்டா U1 இங்கில் A1 இருக்கும். இது எப்போ மேல் நோக்கி போகிற சந்தர்ப்பத்தில். இப்போ கீழே பந்து வார சந்தர்ப்பத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணால் நிறவிச கீழே தாக்கும், தடவிச மேல் நோக்கி தாக்க போகுது. நிறவிச கீழே தாக்க போகுது, தடவிச மேல் நோக்கி தாக்க போகுது. அப்போ இந்த இடத்துல இதை தொழிற்பட விரைவில் விசை என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் mg - f. சரியா, mg - f. சாரி, இந்த இடத்துல mg + f கொஞ்சம் சாரி, இந்த இடத்துல மாறிட்டு mg + f, இங்கே mg - f. அப்போ இதுக்கு நான் இப்போ கீழே f = ma போட்டால் ஆரம்பம் எனக்கு வரப்போகுது. நீங்கள் பிரதிட்டு பாருங்கள், mg - f இன் கீழ் m. அப்போ இதுக்கு நான் அதே மாதிரி V7U + AT கைக்கு வந்து சேரும் மட்டும் போட்டேன்னு சொன்னா இறுதி வேகம் U2, ஆரம்ப வேகம் அந்த மேலே இந்த டாப்லேருந்து வரத்தால் 0 + A2 × T. ஸோ இதில் இருந்து T2 எதுக்கு சமன் சொன்னா U2 இங்கில் A2 இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், A1 A2 ரெண்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே, நீங்கள் உங்களுக்கு கம்பேர் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால் இங்கே U1 U2 உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கலும், A1 A2 கம்பேர் பண்ண நேரம் ரேஷியோ தெரியா. ஏன்னா இங்கே ஆரம்புகளில் எது பெருசுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெருசாக இருக்கும். இதோட எனக்கு களிப்பட்டு பிரித்து வரணும், இது கூட்டுப்பட்டு பிரித்து வரணும். அப்போ எனக்கு சொல்லலும் A1 > A2 சொல்லி. ஸோ இதை வச்சு உங்களுக்கு இன்னும் கம்பேர் பண்ண ஏலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் U1 > U2. அப்போ இதுவும் பெரிய நம்பர், இதுவும் பெரிய நம்பர், இது சிறிய நம்பர், இது சிறிய நம்பர். அப்போ ரேஷியோ கம்பேர் பண்ணலாம். நான் இப்போ என்ன தெரியுமா செய்யறதுக்கு ஈக்குவேஷனை மாற்றி போடுவேன். ஐ மீன் SM/UT + half AT ஸ்கொயர். சாரி, அப்படி இல்லாமல் சாரி, நான் SM/U + V 2 × T போடுவேன். சரிதானே? அப்போ எனக்கு இதுக்கு செல்லும் H அதிகரிப்புள்ள வேகம் பூச்சொன்றதால U1 இங்கில் 2 T1. இதுக்கு செல்லும் அதே H தான் வந்த H அங்கே 0 இங்கே U2 இங்கே 2 × T2. அப்போ இதில் ரெண்டும் H தான் சொன்னபடியால், இதுலேயும் Hன்றபடியால் எதுக்கு இந்த U/2 இது கூட இருக்கோ அது டைம் குறைவாக இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு செல்லும். அப்போ எனக்கு பெருசு எதுன்னு சொல்லிச்சுன்னா ஆல்ரெடி தெரியும், U1 வந்து U2 பெருசு. அப்போ இது பெருசாக இருந்தால் இது சிறுசாக இருக்கணும். இல்லை பெருகுத்தொகை சமணம் வரணுமா இல்லையா? அப்போ பெருகுத்தொகை சமணம் வரன்றதால இந்த ஈக்குவேஷன் 2 போடுங்க, இதை ஈக்குவேஷன் 1 போடுங்க. அப்போ இந்த தொடர்பில் இருந்து 1,2 இருந்து எனக்கு இந்த இடத்துல ஃபைனல் ஆன்சருக்கு வரையிலும் U1 பெருசுனா T1 சிறுசு, U2 சிறுசுனா T2 பெருசு, T2 > T1. அப்போ கையை வந்து சேரெடுக்க நேரம் மேலே போன எடுக்க நேரத்தை விட கூடுதலாக இருக்கும். அப்போ துணிக்கை மேலோக்கி செல்ல எடுத்த நேரம் துணிக்கை திரும்பி கையெடுக்க நேரத்திலும் சிறியதாகும். சரி, T1 வந்து சிறுசு, T2 சொல்லி செல்லுவான். அப்போ இந்த ஆன்சர் இந்த இடத்துல சரியாக இருக்க போகுது. அப்போ B கூட்டும் சரி. இப்போ நாங்கள் C கூட்டை கன்சிடர் பண்ணுவோம். C கூட்டை கன்சிடர் பண்ணுதுன்னா வழித்தடை அற்றபோது துணிக்கின் அதிஉயரம் அடைவுக்கு எடுக்கும் நேரம் ஆனது வழித்தடை உள்ளபோது துணிக்கு அதிஉயர நேரத்திலும் பெரிதாகும். வழித்தடை இல்லாட்டி அதிஉயர் புள்ளி அடைய எடுக்க நேரம். அப்போ நாங்கள் இப்போ வழித்தடை இல்லைன்னு சொன்னோம்னா அது ஈகப்பாடு சக்தி, அதாவது கூடுதலான உயரம் மேலே போகும். வழித்தடை இல்லைன்னு சொன்னோம்னா அது கூடுதலான உயரம் மேலே போகும். அப்போ அந்த டைம் வந்து இப்போ உள்ள டைமோட பெருசாம். ஓகே சரி, ஏன்னா மிச்சம் கூடுதலான தூரம் போகுது, இதையும் தாண்டி மேலே போகுது. அப்போ கூடுதலான டைமோடு எடுக்கும். இதை விட இது குயிக்காக அந்த இடத்துல அடைஞ்சிட போகுது. ஸோ ஆகவே அப்போ இந்த கூட்டும் சரி. அப்போ எனக்கு இந்த இதில் சொல்லலும் ABC 3 கூட்டும் சரியானதாக இங்கே அமையும். ஸோ ஆன்சர் வந்து 4th 1 இருக்க போகுது.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். 14 ஸோ இந்த 14 கொஞ்சம் பாருங்கள் கிளியராக. 14வது எம்சிக்யூவை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த 14வது எம்சிக்யூவில் வந்து நிறைய கப்பி தொகுதி வந்து தந்து உங்களை ஒரு குழப்பம் ஒன்றுக்குள்ளால் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லினா நான் லேசான ஒரு கேள்வி ஒன்று தான் இது. இதில் பாருங்கள், இங்கால சைடில் ஒரு ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கு. அதுதான் என்ன, M1. அப்போ அதோட நிறம் இந்த இடத்துல M1G தாக்கும். அப்போ இந்த இடத்துலையும் இழுவை T1 இருக்கும். சரியா? ஸோ இப்படியே வரைச்சலாம். இந்த இடத்துல இருந்து அடுத்த கொண்டு போகுது. ஸோ என்ன செங்குத்தா வருமேன்னு சொன்னால் இது 30 பாக, இது 60 பாகன்றபடியால் இங்கால இன்னொரு கப்பி ஒன்றுக்குள்ளால் ஒரு ஒன்று தாங்கிருக்கு. அவர்கிட்ட பெருமானதாக தந்திருக்கான். அது 12 கிலோகிராம், 120 நியூட்டன். அப்போ இங்கே உள்ள இழுவை நான் T3 எடுக்கேன். என்ன சொன்னால் இந்த நடுவில் M2 இங்கே T2 இழுவை எடுப்போம். அப்போ இங்கே வந்து M2G தாக்கத்தால். ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினச்சி செல்லாம் கிளியராக குறிச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு செல்லில் இந்த இடத்துல இதில் சமநிலைக்கு T3 சொல்லுவது 120 நியூட்டனுக்கு சமன், T2 சொல்லுவது M2Gக்கு சமன், T1 சொல்லுவது M1Gக்கு சமன். அந்த விசை இணையற விதியில் கோட்பாடு மாதிரி வருது. அப்போ இந்த புள்ளி ஓவனை அடுத்துன்னு சொன்ன இந்த இடத்துல அதில் பாருங்கள், இங்கால டிரெக்ஷனில் T3 இருக்குது. ஐ மீன் 120 நியூட்டன். இங்கால டிரெக்ஷனில் T1 இருக்குது. இது 30 பாகையில் இருக்குது, இது 60 பாகையில் இருக்குது. கீழே எக்ஸாக்டாக T2 இருக்குது. இப்போ இந்த T1 T2 கண்டிஷன்னா கேள்வி பிளாஸ்ட். இப்போ இதில் பாருங்கள், இந்த புள்ளி சமன் இருக்குன்னு ஆடாம் அசைமுதல் இருக்குது. அப்போ கிடைவிசரணையும் பருமனும் சமனாக இருக்கும். அப்போ கிடைவிசரண்டும் பருமன் சமன் திசையில் எதிரான கிடையான வரப்போகிற விளைவில் 0 ஆளுங்க சமநிலைக்கு எனக்கு செல்லும் T1 ஓகே கோணத்துக்கு எகெயின்ஸ்ட் நான் பிரித்ததால் sin 30 எனக்கு சமனாக இருக்கணும்டா T3 sin 60. ஸோ T1 sin 30 சொல்ல நேரம் T1 ஓகே sin 30 சொல்ல half, T3 சொல்ல 120 ஆல்ரெடி தந்திருக்கான். sin இது √3/2. அப்போ எனக்கு சொல்ல T1 சொல்ல 120 நியூட்டன். அப்போ T1 120 நியூட்டன் சொன்னா T1 சமன் M1 × 10 10. அப்போ இதை எனக்கு 120 சமப்படுத்தினா இந்த இடத்துல M1 வந்து வரப்போகுது 12 கிலோகிராம். அப்போ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. M1 வந்து உங்களுக்கு டைரெக்டாக 12 கிலோகிராம் சொல்லி வரப்போகுது. சரியா? ஓகே. ஸோ ஓகே வெயிட் வாயில் கொஞ்சம் இருங்க. என் சில சுருக்கள் மிஸ்டேக்கா? ஓகே எஸ், இந்த இடத்துல சின்ன ஒரு எரர் ஒன்று இருக்கு என்கிட்ட. என்னண்டா சின்ன எரர் ஒன்று இருக்கு. இங்கே என்ன வரணும்னா 120 √3 நியூட்டன் சொல்லி வரணும். அப்போ 120 √3 சொன்னால் T1 வந்து M1 × Gக்கு 10 நாங்கள் எடுத்தோம். அப்போ 120 √3 வந்து M1 × 10. ஸோ M1 வந்து வரப்போகுது 12 √3 கிலோகிராம். அப்போ M1 கண்டாச்சு. ஸோ M1 தெரியும் சொன்னால் இப்போ M2 காணணும். M2 காண சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் நிலை குத்தாய் சமநிலை இருக்கிறதால, நிலை குத்தா சமநிலை இருக்கிறதால மேல் லொகேஷன் கீழ் லொகேஷன் சமனாக இருக்கும். ஸோ T1 cos 30, T3 cos 60 T2க்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் T1 cos 30 சொல்லி T1 120 ஆல்ரெடி தெரியும். cos 120 √3 cos 30 √3/2. T3 120 சொல்லி ஆல்ரெடி தெரியும். cos 60 half is T2. ஸோ இங்கே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு T2 வரப்போகுது. இங்கே 3 3 3 4
240 நியூட்டன். T2 உங்களுக்கு வரப்போ 240 நியூட்டன். அப்போ T2 240 சொன்னா M2 காணணும் G10. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு M2க்கு ஆன்சராக கிடைச்ச போகிறது 24 கிலோகிராம். ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி, ஈஸியாக சால்வ் பண்ணலும். ஸோ MCQல ஆன்சர்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து 4th ஆன்சர் சூட்டபுளாக இருக்கும். சரியா? ஸோ ஐ ஹோப் இது கிளியர்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ லாஸ்ட்டாக 15க்கு வாங்க. இப்போ ஸோ 15ல் வந்து நான் இப்போ ஃபுல்லாக எல்லாம் உங்களுக்கு இது பண்ணல, ஒரு நான் தந்திருக்கிறதுல முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் இந்த இதில் மார்க் பண்ணிக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், விலையுள் ஈர்வை மையம் M5ல் வருதுதான். அப்போ M5 செல்லுது வந்து இந்த இடத்துல இருக்குன்னு எடுப்போம் நாம். ஸோ M5 இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் விலையுள் ஈர்வை மையம் வரணும். அப்போ அதுக்கு என்ன ஆள்கூரில் எம்ட திணிவு என்ன தான் உங்களுக்கு அவனோட கேள்வி. ஸோ இது 3, இது வந்து இதுக்கு 3 சில புள்ளிக்கு வரணும் விலையுள் ஈர்வை மையம். இப்போ நீங்கள் தரவுல பார்த்தீங்கன்னு சொன்னா 4 0,4 இது 0 ஆக்சிஸு சரியா. 4ட்ட உங்களோட M2 இருக்குது. அப்போ M2 வந்து 8 கிலோகிராம். நாங்கள் 8 மார்க் பண்ணி 8 கிலோகிராம். அதே லைனில் எப்படியோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா 6ல் இங்கால சைடில் 6ல் அதே அந்த வையாளுகூர் இங்கால 6ல் M4 இருக்குது. M4 வந்து 4 கிலோகிராம். இப்போ 4ல் தான் இந்த M1 இருக்குது. இந்த 4லையும் டிரெக்டாக இந்த 6லையும் இங்கால 6லையும் M3 இருக்குது 4 கிலோகிராம். ஓகே ஹையர். இப்போ எல்லாத்தையும் விலையில் நாங்கள் எடுத்துருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டையும் விலையில் வந்து இது ரெண்டும் சமண்டபடியால் இது ரெண்டையும் விலையில் வந்து நடுவில் வரப்போகுது. அப்போ இரண்டையும் விலையில் சில இரண்டும் கேன்சல். நான் M டேஸ்ன்னு இருக்கேன் 8 கிலோகிராம். இது ரெண்டும் கேன்சல். இப்போ எனக்கு ரெண்டும் விலையில் நாங்கள் வந்துட்டோம். இப்போ நடுவில் சொல்லிச்சேன்னுண்டா 5 இங்கேயும் 5 இருக்கும். இப்போ இதுக்கு மட்டும் கிலோகிராம் இதுக்கு மட்டும் கிலோகிராம்ன்றதால இது ரெண்டையும் விலையும் இது ரெண்டுக்கு நடுவில் வரப்போகுது. அப்போ அது ரெண்டுக்கு நடுவில் சொல்லி சொல்லுது இங்கால 5னா 2.5. ஸோ 2.5 சொல்லி சொல்லுது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க போகுது. அப்போ 2.5க்கும் இங்கால 4.5க்கும் மழையில் வரப்போகுது. இப்போ இது 3டையும் விலையில் வந்து இந்த நடுவில் வரும். கொஞ்சம் பாயிண்ட் மிஸ் ஆகிட்டு நான் வரைஞ்சது மிஸ்டேக் இருக்கும் சரியா. இந்த இடத்துல வரணும். அப்போ இந்த M1 என்ன, அதுதான் இன்னொன்று கேள்வி. அப்போ நாங்கள் லென்த்தை பார்த்தோம்னு சொன்னோம். அப்போ இங்கே வந்த விலையில் அனுசரிச்சுன்னா 16, இங்கே வந்த விலையில் வந்து 16 கிலோகிராம். இங்கே உள்ள திணிவை பற்றி கான்சிடர் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா ஃபைனல் அது எட்டாக போகுது. அப்போ இந்த லென்த்தை பார்த்தோம்னு சொன்னா ரேஷியோவை இப்போ உங்களுக்கு நார்மலி இங்கால வந்து 0.5, இங்கால 1, இங்கால 3, இங்கால 1.5. ஸோ டிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் ஆல் டுகெதர் நீங்கள் எப்படி பார்த்தோன்னு சொன்னாலும் இது 2 மடங்கு இது 1 மடங்கு. இது 2 மடங்கு நீளம் இருக்கப்போ இது 1 மடங்கு நீளம் இருக்க போகுது. நீங்கள் போட்டு பாருங்கள், லென்த் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ திணிவும் வந்து ரேஷோ மாறி இருக்கணும். இங்கே விட இங்கே M1 விட இங்கே 2 மடங்கு இருக்கணும், இங்கே 1 மடங்கு இருக்கணும். அப்போ M1க்கு பொருத்தமானன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 கிலோகிராம். அப்போ M1 8 கிலோகிராமாக இருந்தால் தான் சரி அவங்களுக்கு விலையில் இணை கொண்டு வரணும். அப்போ விலையில் இணைக்கு வந்துச்சுன்னா 24, ஏற்கனவே 4 இருக்குது மொத்தமாக 24 ஏற்கனவே 4 இருக்குது மொத்தமாக 28 கிலோகிராம் எனக்கு விலையில் வரும். அப்போ M1க்கு சூட்டபிள் ஆனதுன்னா 8 கிலோகிராம் இருக்கும். சரி, அந்த திணிவு விகிதம் ரேஷியோக்கும் ஏற்ற மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி.
தில்லாடி திருப்பட் கோட்பாடை யூஸ் பண்ணணும்னு சொன்னாலும் ஓகே ஃபைன். ஓகே, திருப்பட் கோட்பாடை யூஸ் பண்ண இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இதை வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணேன் திருப்பட் கோட்பாடு இந்த இடத்துல. ஸோ நான் இப்போ அந்த வேமிங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது விலையுள்ள திருப்பம் வந்து உங்களுக்கு தெரியும் மற்ற திணிவுள்ள திருப்பங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ இந்த இடத்துல விலையுள் வந்து இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து விலையுள் வந்து இங்கே இருக்குது, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அப்போ இது ஆள்கூறு என்னன்னா 3,3. இங்கால சரியா 4ல், இந்த இடத்துல சரியா 4ல் 8 கிலோகிராம் ஒன்று இருக்கு. அதே நேரம் இங்கால இந்த 4,6ல் இந்த இடத்துல 4 கிலோகிராம் ஒன்று இருக்கு. இங்கே வார 4,6ல் 4 கிலோகிராம் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல M1. ஸோ இப்போ நாங்கள் வெயிட்டை மார்க் பண்ணோம்னு சொன்னா இந்த இடத்துல நான் 24 ஜீன் எடுக்கேன், அப்போ 8G. இந்த இடத்துல 4G, இது கிராம் இல்லை 24 முடியல, இங்கே 4G. இந்த இடத்துல M1G. இங்கே உள்ள தினை பற்றி கான்செப்ட் பண்ண தேவையில்லை, நாங்கள் இது பற்றி தான் திருப்பம் எடுக்க போகிறோம். அப்போ இது பற்றி திருப்பம் எடுத்து என்ன சொன்னா இங்கால பக்கம் திருப்பம் இங்கால பக்கம் திருப்பம் சமனாக இருக்கணும். அப்போ இங்கால பக்கத்தில் வர போகிற திருப்பம் என்ன விலைப்படி திருப்பம் 0 8G × 3 இங்கால M1G × 1 இந்த தூரம் 1 ப்ளஸ் 4G × 1 ப்ளஸ் 4G × 2. ஸோ இங்கால 24G வரப்போகுது. ஸோ இங்கால M1 ப்ளஸ் 4 வரப்போகுது. இங்கே 8 வரப்போ 12 வரப்போகுது. அப்போ 12 ஒரு நிமிஷம் இங்கே 3 இங்கே 3 12 16G. அப்போ ஜியும் கேன்சல் ஆகும். அப்போ 24 = M1 + 16. ஸோ இதுலேருந்து M1 நீங்கள் எடுத்தீங்கன்னா 8 வரப்போகுது. அப்போ M1 8 கிலோகிராம் இருக்க போகுது. ஸோ தட்ஸ் ஆல். இந்த வேலையும் உங்களுக்கு எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் விலையுள், அதாவது ஒரு தொகுதி தாக்க விசைகளோட விலையுள்ள திருப்பம் வந்து தனித்தனி விசைகள் திருப்பம் கொடுத்த சமண்ட கோட்பாடை வச்சு நாங்கள் விலையுள் அங்கே சொன்னால் விலையுள்ள திருப்பம் 0 சில ஐடியா வச்சு சால்வ் பண்ணி எடுக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இன்னும் இந்த உங்களோட 15 கேள்வியும் இன்னும் 10 கேள்வி இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வி வில் மீட் யூ. ஓகே, தேங்க்யூ.